கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து சென்னையில் வெள்ள பாதிப்பை தடுக்க முகத்துவாரங்களில் தூர்வாரும் பணி நடைபெறுகிறது. இதுகுறித்து கூவம் முகத்துவாரத்திலிருந்து செய்தியாளர் ஹரிஹரன் அளிக்கும் தகவல்களை பார்க்கலாம். ஹரிஹரன், தற்போது கூவம் முகத்துவாரத்துல வெள்ள தடுப்புக்காக என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு வருது? விரிவான விவரம். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தற்போது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இது புயலாக வலுப்பெறும் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலையும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்த வரைக்கும் முக்கிய 4 நீர்வழிப்பாதைகள் இருக்குது. குறிப்பாக இந்த 4 நீர்வழி தடங்களுமே இந்த கடலில் கலக்கும் முகத்துவாரம் பகுதியில் கடலில் கலப்புறது சிக்கல் இருந்ததுனால கடந்த கால மழைகள் போது நம்ம பார்த்தோம். அதாவது அந்த நீர்வழி பாதைகளில் வெள்ளப்பெருக்கு வரும்போது கடலில் கலப்பதற்கு பெரும் சிக்கல் இருந்துச்சு. குறிப்பாக எண்ணூர், கூவம், அடையாறு மற்றும் முட்டுக்காடு என்ற 4 இடங்களில் இருக்கக்கூடிய முகத்துவாரத்தில் கடலில் சென்று சேருவதற்கு ஒரு சிக்கல் இருந்துச்சு. இந்த பகுதியில் அதிகமான மணல் திட்டுகள் சேர்வதும் கடலில் கலப்பது ஒரு சிக்கலாக இருந்துச்சு. குறிப்பாக எண்ணூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த முகத்துவாரத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 150 மீட்டர் அளவில் அந்த முகத்துவாரத்தின் அகலமாக இருந்தது. ஆனால் இந்த மணல் திட்டுக்கள் அந்த பகுதியில் சேர்ந்ததுனால மொத்தம் ஒரு 35 மீட்டர் மட்டுமே தண்ணீர் செல்லக்கூடிய பாதையாக இருந்தது. அதனை சரி செய்யும் விதமாக நீர்வளத்துறை சார்பில் அந்த பகுதியில் முழுவதுமாக தூர்வாரப்பட்டு முகத்துவாரம் இருக்கக்கூடிய கரைப்பகுதிகள் அகலப்படுத்தப்பட்டு தூர்வாரிய அந்த பகுதியில் 150 மீட்டர் தூரத்தில் கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கும் அதிகமான மணல் படிமானங்கள் அந்த பகுதியிலிருந்து அகற்றப்பட்டு கரைகளுக்கு அருகாமையில் வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக அகற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த கூவம் நதிக்கரையிலையும் கிட்டத்தட்ட 90 மீட்டர் அகலமாக இருந்த இந்த முகத்துவாரம் மொத்தம் 40 மீட்டர் மட்டுமே தண்ணீர் செல்லக்கூடிய பாதையாக இருந்தது. மீதமுள்ள பகுதிகள் எல்லாத்துலேயுமே இந்த மணல் படிமானங்கள் சேர்ந்திருந்த ஒரு சூழலில் இந்த பகுதியில் மற்றும் 1.75 மீட்டர் கியூபிக் அளவில் மணல் படிமானங்கள் அகற்றப்பட்டு இந்த அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் கரைகள் பலப்படுத்தப்பட்டு அருகாமையில் குவிக்க வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த பகுதியில் மொத்தம் 3 பொக்லைன் இயந்திரங்கள் மூலமாக இந்த கரையோர பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த மணல் படிமானங்கள் அகற்றப்பட்டிருக்கு. இந்த முகத்துவாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் சற்று முன்னதாக இருந்த நிலையில் தற்பொழுது ஒரு 500 மீட்டர் தூரத்திற்கு நீளம் அமைக்கப்பட்டு ஒரு வளைவு போன்ற ஒரு முகத்தாரம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த தண்ணீர் செல்லக்கூடிய பாதைகளில் மணல் படிமானங்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த மணல் படிமானங்கள் சேராத ஒரு சூழலில் கரையோரத்தில் மட்டும் நம்ம தொடர்ச்சியாக இந்த மணல் படிமானத்தை அகற்றோம்னா தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இது பண்ணலாம். இதே போன்று தான் அடையாறு பகுதிகளிலையும் முட்டுக்காடு பகுதிகளிலையும் இருக்கக்கூடிய முகத்துவாரங்களில் தொடர்ச்சியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலால் இந்த முறை பெருமழை பெய்தாலும் மழைநீர் வடிகால்களில் முழுமையாக தண்ணீர் வெளியேறும் பட்சத்தில் முகத்துவாரங்களில் கடலில் இந்த நீர் சேருவதில் தடை இருக்காது என நீர்வளத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஹரிஹரன், களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.